தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அந்த வசனம் என்ன பண்ணும்னா அவனை சீர்திருத்தும், அந்த வசனம் அவனை உபதேசிக்கும், அந்த வசனம் அவனுக்கு நீதியை படிப்பிக்கும். எது நல்லது எது கெட்டது, எந்த வழியா போனா அவன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம், எந்த வழியா போனா உனக்கு கேடு அப்படின்றதெல்லாம் இந்த வசனம் சொல்லி கொடுத்து அவனை உருவாக்கி அவனை என்ன பண்ணிடும்னா தேவனுக்கு பிரியமான பிரயோஜனமான ஒரு மனுஷனா மாற்றும். அந்த வசனத்தை முழுசா படிங்க பார்க்கலாம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். ஆமா, இது கடிந்து கொண்டா ஒன்னும் பண்ண முடியாது. வசனம் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே கவனிங்க, சுவிசேஷம் உள்ள வந்த உடனே அது என்ன பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுகிறது. ஏன்னா இந்த வசனமே ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. என்னெல்லாம் அது என்ன செய்யுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து என்னை கடிந்து கொள்ளுது, என்னை உபதேசிக்குது, என்னை சீர்திருத்துது, நீதியை படிப்பிக்குது, என்னை தேறினவனா மாற்றுது, நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக்குது. இவ்வளத்தையும் செஞ்சு என்னை பிரயோஜனம் உள்ளவனா தேவனுக்கு முன்பாக நிறுத்துது. பிரைஸ் காட். இவ்வளவு காரியத்தை செய்யக்கூடிய பைபிள் வசனத்தை வாசிக்கணுமா வாசிக்க கூடாதா? ஆமா, சுவிசேஷ வசனத்தை கேட்க நீங்க பிரயோஜனம் உள்ளவங்களா மாறுறீங்கன்னா, அதனாலதான் ஏன் பைபிள் படிங்கன்னு ஏன் அடிச்சுக்கிறோம்னா அதுக்காக தான். ஏன்னா நீ படிச்சன்னா அது உன்னை பிரயோஜனம் உள்ளவனா மாற்றும். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு காரியம் இருக்குது. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கடவுளுக்கு பயப்படுற பயம், கோயிலுக்கு போறது, சர்ச்சுக்கு போறது, இதெல்லாம் சுத்த மூடத்தனங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சில ஆட்கள் கொஞ்சம் நிறைய படிச்சுட்டாங்கன்னா இந்த நாத்திக கொள்கை மாதிரி சில ஆட்கள்லாம் பேசிடுவாங்க. சில நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் இந்த காலத்தில் விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்தில் இதெல்லாம் போய் யாராவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாங்க, எல்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேணாமா அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்கள் படித்த படிப்பு தான் பெரிய அறிவுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. படித்த படிப்பை விட படைத்தவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றது தான் சிறந்த அறிவுன்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமாம், எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கார் இருக்குன்னு வைங்களேன். ஒரு கார் இருக்கு, ஒரு சிறந்த மெக்கானிக் கிட்ட ஒரு நியூ பிராண்ட் காரை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவரால் அதுல வேலை செய்ய முடியாது. சிறந்த மெக்கானிக், கை தேர்ந்த மெக்கானிக் கிட்ட ஒரு நியூ பிராண்ட் காரை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னா அவரால் அதுல ஒர்க் பண்ண முடியாது. ஏன் ஒர்க் பண்ண முடியாதுன்னா, கவனிங்க, இந்த நியூ பிராண்ட் கார் கிட்ட அதுல ஏதாவது விசேஷித்த தன்மைகளை உள்ள வச்சிருப்பாங்க அந்த நிறுவனத்தினர். ஒரு புது கார் விடுறாங்கன்னா அதுல ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஏதாவது மாறி இருக்கும். இப்ப பழைய மாடல் காரை செஞ்சு இவர் பழக்கப்பட்டவர். இப்ப புது கார் வந்த உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னெல்லாம் இவங்க அப்டேட் பண்ணிருக்கிறாங்க, என்ன மாறி இருக்குதுன்னு. எங்கேயாவது ஒரு சின்னதா ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு சின்ன ஃபியூஸ் இருக்கும், இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு போர்டு இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. இதை பார்த்து இவருக்கு புரியவே புரியாது. இப்படி புரியவே புரியாதுன்றதுக்காக இவர் நல்ல மெக்கானிக் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவர் நல்ல மெக்கானிக் தான். ஆனால் என்ன விஷயம்னா, இதை தயாரிச்சாங்கல்ல அவங்க அதை எப்படி உபயோகிக்கணும்னு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க, ஒரு கைடு. அதை கொஞ்சம் படிச்சுட்டாருன்னா இன்னும் இதை என்ன பண்ணுவார், சிறப்பாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இவ்வளோ நாள் அவருடைய அனுபவத்தில் பெற்ற அந்த அறிவு நல்லது தான், ஆனால் அது இதுக்கு உபயோகப்பட மாட்டேங்குது. இதுக்கு உபயோகப்படணும்னா இதுக்கான அறிவை பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உலகத்தில் நீங்கள் எவ்வளோ வேணா படிங்க, எத்தனை டிகிரி வேணா வாங்குங்க, நல்லதெல்லாம் படிக்கணும். ஆனால் வாழ்க்கை வாழ்றதுக்கு யூசர் மேனுவல்னு ஒன்று ஆண்டவர் கொடுத்து அமைச்சிருக்கிறாரு. நீங்கள் உலகத்தில் படிக்கிற படிப்பை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சா முடியாது. உலகத்தில் படிக்கிற படிப்பெல்லாம் உலகத்தில் வாழ்றதுக்கு வேணா கொஞ்சம்
ஒரு வேலைக்கு போறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் வருமானம் ஈட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆனா வாழ்க்கை வாழ்றதுக்கு எந்த அறிவு வேணும்னா இந்த அறிவு தான் வேணும். பிரைஸ் காட், ஆமென். அதனால தான் பவுல் இப்படி எழுதுறாரு. நீங்க வாசிச்சு பாருங்களேன் ஒரு வசனத்தை, அதே தீமோத்தேயுல தான் நினைக்கிறேன். ஒன்று தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்படின்னா உங்களுக்கு விளங்குதா? கவனிங்க. சில நேரத்துல சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தேவ பக்தியா இருக்கிறத, கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றத ரொம்ப பைத்தியக்காரத்தனம் சில ஆட்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் யாருங்க வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு எப்ப பாரு கரெக்டா ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் பைபிள் படிச்சுட்டு அதுல இல்லாத சட்டத்திட்டம்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் யாருங்க வாழ முடியும்? சில ஆட்கள் கேள்வி வேற கேட்பாங்க, அப்படி யாராவது இருக்கிற ஒரு ஆளை நீ எனக்கு காட்டு பார்க்கலாம், எல்லாம் 100% கரெக்டா இருக்கிற ஒரு ஆளை காட்டு பார்க்கலாம். அப்படி யாருமே இருக்க முடியாதுன்னு தான் நாங்களும் சொல்றோம். இங்க எல்லாரும் பர்ஃபெக்ட்னு யாருமே என்ன பண்ணல, சொல்லல. ஆனா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது மிக சிறந்த வாழ்வியல் தத்துவங்களை உள்ளடக்கியது. இதன்படி வாழ்ந்தா அது இந்த ஜீவனுக்கும் எனக்கு பிரயோஜனமா இருக்கும், இனி வரும் ஜீவனுக்கும் எனக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படின்றதுனால இதுல எழுதி இருக்கிற எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு நடக்க நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் தேவ பக்தியா வாழணும்னு நினைக்கிறோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, உலகத்துல வேற எப்படி எத்தனையோ விதமான வாழ்க்கை முறைகள் இருக்குது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் இருக்குது, வாழ்வியல் முறைகள் இருக்குது. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வேதம் போதிக்கிற இந்த தேவ பக்தியான வாழ்க்கை முறையை ஏன் தெரிந்து கொள்றோம் அப்படின்னா, இந்த வாழ்வியல் முறை தான் இந்த உலகத்துக்கு சிறப்பா வாழ்வதற்கு, ஆசீர்வாதமா வாழ்வதற்கும், பிறகு மறுமையில தேவனோடு வாழ்வதற்கும் இந்த தேவ பக்தியான வாழ்க்கை தான் பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்ப தேவ பக்தியா இருக்கிறது ஏதோ சும்மா நாம நினைக்கிற மாதிரி முட்டாள்தனம் கிடையாது. சில ஆட்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு அஞ்சானம் கிடையாது. சில ஆட்கள்லாம் நினைக்கிறாங்க சபைக்கு போறது, வேதத்தை விசுவாசிக்கிறது, ஜெபிக்கிறதுலாம் சில ஆட்களுக்கு, சில மேதைகளுக்கு, சில அறிவாளிகளுக்கு இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி தெரியும், அது பைத்தியமா தான் தெரியும். ஆனா நான் சொல்றேன், ரட்சிக்கப்படுகிற நமக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிற நமக்கு இது மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றேன், ஆண்டோட வார்த்தை என்ன பிரயோஜனம் உள்ளவனா மாத்துது, தேவ பக்தியான வாழ்க்கை என்ன பிரயோஜனம் உள்ளவனா மாத்துது. அது மாத்திரம் கிடையாது, இந்த பூமியில நீங்க கிறிஸ்தவனா வாழ்றதுனால சில நேரத்துல நெருக்கப்படுவீர்கள், சில நேரத்தில் உதாசீனப்படுத்தப்படுவீர்கள், சில நேரத்தில் அவமானப்படுத்தப்படுவீர்கள், சில நேரத்தில் நிந்தைகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவிப்பீர்கள். உலகம் சில நேரத்தில் என்ன ஆகும்னா, சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்றாரு, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன். எப்படி மனுஷங்க நம்ம மேல நடப்பானா? ஏன் நம்ம மேல நடப்பான்? ஏன்னா நமக்கு சண்டை போட தெரியாதுன்னு இல்லை, நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம எல்லாவற்றிலும் பணிந்து போக நம்ம குனிஞ்சு போக அவன் இதாண்டா ரோடுன்னு நம்ம மேலே ஏறி சவாரி செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்ப சில நேரத்துல ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம நிறைய உபத்திரவப்படுவோம். அதை கூட சொல்றார், நீ உபத்திரவப்படுறதை பத்தி கவலைப்படாத, நீ உபத்திரவப்பட நீ பிரயோஜனம் உள்ளவனா மாறிடுவேன்றார். அல்லேலூயா. அதாவது அந்த உபத்திரவத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உபத்திரவம் கூட உனக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கும், உன்னை மெச்சூர்டா மாத்தும், உன்னை உருவாக்கிறோம்.
அப்படின்னு சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிக்கும்ன்றார் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில். அதெல்லாம் நமக்கு வசனம் வாசிக்க நேரம் இல்லை, கவனிங்க. அப்ப என் வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாத ஒருத்தனை பிரயோஜனம் உள்ளவனா என்னை ஆண்டவர் மாத்துறாரு. கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்னை பிரயோஜனம் உள்ளவனா என்னை மாத்துது. தேவ பக்தி என்னை பிரயோஜனம் உள்ளவனா மாத்துது. மூன்றாவதாக நான் கிறிஸ்துவின் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளும் நிந்தைகளும். சில நேரத்துல கவனிங்க, சில நேரத்துல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற உபத்திரம் இருக்கு தெரியுமா? அது எப்படிப்பட்டது தெரியுமா? ஊமையோட கனவு மாதிரி. ஊமை கனவு கண்டா யார்கிட்டயா சொல்ல முடியுமா? ஊமை கனவு கண்டா யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது, சொன்னாலும் புரியாது. சொல்ல முடியாது. அவனுக்கு வந்த கனவை அவன் யார்கிட்டயும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சொல்லி அப்படியே ஒரு வேளை சொல்ல ட்ரை பண்றான்னு வைங்களேன், பே அப்படின்னு ஏதாவது சொல்றான்னு வைங்க அவனுடைய லாங்குவேஜ்ல. அப்படி சொன்னா யாருக்காவது புரியுமா? புரியாது. சில நேரத்தில் தேவ பிள்ளையோட வாழ்க்கையில் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் அந்த மாதிரி தான். சிலதெல்லாம் சொல்லவே முடியாது, அப்படியே சொன்னா கூட அது ரொம்ப பேருக்கு புரியாது. இல்லையா? ஒருவேளை அந்த பாதையின் வழியா கடந்து போனவங்க இருந்தாங்கன்னா, மூத்தவங்க பெரியவங்க யாராவது, அவங்களால கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அந்த பாதையில பயணிச்சவங்க இருந்தாங்கன்னா, இந்த வலிகளை வேதனைகளை அனுபவிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புரியலாம், மற்றபடி யாருக்கும் புரியாது. அப்ப இந்த உபத்திரவங்கள் கூட என்ன பிரயோஜனம் உள்ளவனா மாத்திருது. பிரைஸ் காட், ஆமென். நான் சொல்றேன், சுவிசேஷம் உன் வாழ்க்கையில உன்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன அடிமைய சகோதரனா மாற்றும், பிரயோஜனம் இல்லாதவனை பிரயோஜனம் உள்ளவனா மாற்றும். அதுக்கப்புறம் என்னுடைய கெட்ட குணங்களை, என் சுபாவத்தை கவனிங்க. ஒரு காலத்துல எதையோ ஒன்னு திருடிட்டு இச்சித்து எடுத்துக்கிட்டு ஓடி வந்த ஒருத்தனை இன்னைக்கு ஒரு பரிசுத்தவானுடைய உள்ளத்திற்கு ஒப்பானவனாக அவன் மாறி போயிருக்கிறான். அந்த சுபாவமே மாறிடுதுங்க ஆண்டவரோட வசனத்தை கேட்க கேட்க. இல்ல சுபாவம் மாறுதா இல்லையா? அவர் சொல்றாரு, நீங்க வாசிச்சு பாருங்க 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 16வது வசனத்துல என் உள்ளம் போல மாறிட்டான் அவன், எனக்கு பிரியமானவன் ஆயிட்டான், என் இருதயத்துக்கு நெருக்கத்துல அவன் வந்துட்டான்னு சொல்றாரு. வாசிங்க 16வது வசனம். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால், எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால், உமக்கு சரீரத்தின்படியேயும் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். எவ்வளவு பிரியமுள்ள, எனக்கே அவன் இவ்வளவு பிரியமுள்ளவனா மாறிட்டான்னா உனக்கு என்னை விட அதிகமா. அதாவது உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அதை எப்படி சொல்றது, இப்ப இப்படி வச்சுக்கலாம். இப்ப இந்த சர்ச்சில் இருக்கீங்கல்ல, நீங்க எனக்கு பிரியமான ஆளா மாறிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன பிரியப்படுத்துறது ஈஸியா கஷ்டமானு உங்களுக்கு தெரியும். என்ன நீங்க திருப்தி பண்ணிட்டீங்கன்னா, என் மைண்டுக்கு நீங்க பிரியமான ஆளாயிட்டீங்கன்னா, சிஸ்டர் மைண்டுக்கு ரொம்ப பிரியமான ஆளாயிடுவீங்க. ஏன்னா நான் எதிர்பார்க்கறதெல்லாம் வேற, அவங்க எதிர்பார்ப்பு வேற. என் மைண்டுக்கு நீங்க பிரியமானவங்களா இருக்கீங்கன்னா, பிரியமானவங்கன்னு சொல்றது நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், உங்களுடைய ஆவிக்குரிய நிலையில நீங்க, நான் உங்களை பார்த்து அப்பா அப்படின்னு வியக்கிறேன்னு வைங்களேன். நான் வியந்துட்டேன்னா அப்ப சிஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா வியக்கிற நிலையில நீங்க நிச்சயமா இருப்பீங்க, ஆவிக்குரிய நிலையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க என்ன அவர் சொல்றாருன்னா, எனக்கே அவன் பிரியமானவன் ஆயிட்டான்பா, அப்ப உனக்கு ரொம்ப பிரியமானவனா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் மாறி விட்டு இருக்கிறது. 12வது வசனம் பாருங்க, என் உள்ளம் போல இருக்கான்ப்பா அவன், ஒனேசிமோ, அவன் உள்ளம் என் உள்ளம் போல மாறிடுச்சுன்னு சொல்றாரு. படிங்க பார்க்கலாம். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள். என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீ என்ன பண்ணு, ஏற்றுக்கொள். என் உள்ளத்தை போல அவன் மாறிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், இந்த சுவிசேஷ வசனம் என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம புத்தியெல்லாம் மாத்துது, நம்ம சுபாவம் எல்லாம் மாத்துது, நம்ம கேரக்டர் எல்லாம் மாத்துது. அதனால தான் பவுல், நீங்க அந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர் ஊழியம் செஞ்ச அந்த பெராயா பட்டணத்து விசுவாசிகளை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கிறோம். பவுல் ஊழியம் செஞ்ச அந்த பட்டணங்கள்ல தெசலோனிக்க பட்டணத்து விசுவாசிகள் ரொம்ப மற்ற சபைகளுக்கெல்லாம் முன்மாதிரியான விசுவாசிகள், அவங்களே ரொம்ப டாப்பான பிலீவர்ஸ். அவங்கள விட பெஸ்டா ஒரு ஊர்காரங்க இருக்கிறாங்க,
அவங்க யாரு? பெராயா பட்டணத்தாரை பற்றி சொல்றாரு. 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அவங்கள பத்தி சொல்றாரு. என்னன்னா, அவங்க வசனத்தை எடுத்தா தினந்தோறும் வேத வசனத்தை எடுத்து அதை வாசிச்சு, சும்மா இல்ல வாசிக்கிறது மட்டும் கிடையாது, வாசிச்சு அத காரியங்கள் இப்படி இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது. உட்காந்து வேதத்தோட ஒப்பிட்டு பார்த்து எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து இதுதான் சத்தியம் அப்படின்னா அதை அப்படியே பிடிச்சுக்கிறது. அப்ப வாழ்க்கையில நமக்கு அப்படி ஒரு பழக்கம் வேணும். ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம்னு இல்லாம, ஓ இதுதான் காரியமா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சிக்கிறது. நீங்க இந்த நாள்ல நான் கேட்கிறேன், நீங்க சிலர்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். நோட்ஸ் எடுக்கிறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதை விட நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு பாயிண்ட இன்னைக்கு என் வாழ்க்கையில அப்ளை பண்ண போறேன். ஒரே ஒரு விஷயத்த, நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டு ஒரு காரியத்தை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. ஒண்ணு செய்யுங்க. ஒவ்வொரு வாரம் ஒரு காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு பிரயாசப்படுங்க. ஒரே ஒரு நாள் செய்யறது கிடையாது. இன்னைக்கு கேட்டுட்டு போய் நைட்டு இனிமே 10 மணிக்கு நான் ஜெபிப்பேன்னு இன்னைக்கு பண்ணிட்டு நாளையில இருந்து ஜெபிக்காம விடுறது இல்லை. அது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்தேச்சியாய் செய்ய முயற்சித்து கொண்டே இருப்பது. அப்படி செய்ய 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 அது என்னவா மாறுதுன்னா சுபாவத்தெல்லாம் மாத்திருது. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை 4 நாள் செஞ்சுட்டு 5வது நாள் செய்யாம விட்ட உடனே உங்களுக்குள்ளேயே ஒரு சோர்வு வந்துடக்கூடாது. நான் இப்ப பாருங்களேன், 4 நாள் கரெக்டா எழுந்திருக்கிறீங்க, 5வது நாள் எழுந்திருக்க முடியல, தூங்கிடுறீங்க. நீங்க உடனே நொந்து கூடாது. நான் அப்படிதான் மோசமான சோம்பேறி. நான் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். எங்க அப்பா அம்மா என்ன திட்டி தீப்பாங்க. நான் அப்படிதான். என்ன பண்றது, கடவுள் என்ன அப்படி படிச்சுட்டாரு. அப்படி விட்டுறாதீங்க, அப்படி நினைச்சிடாதீங்க. நீங்க அப்படி இல்ல. ஆண்டவர் உங்களை விசேஷித்தவனா பிரயோஜனம் உள்ளவனா மாற்ற விரும்புறார். இந்த வசனம் அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரும். மறுபடியும் முயற்சி பண்ணுங்க, மறுபடியும் தொடர்ந்து ஓடுங்க, ஆண்டவரோட பலத்தை கேளுங்க. ஆண்டவர் உங்களை பிரயோஜனம் உள்ளவனா மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும், நல்ல கவனிங்க, நல்ல குணசாலிகளா மாறிட்டாங்க. குணபாகங்கள்லாம் மாறுது, முரட்டு சுபாவம்லாம் மாறுது, திருட்டு சுபாவம்லாம் மாறுது, கெட்ட குணம்லாம் மாறுது, குருட்டு புத்தியெல்லாம் மாறுது, புத்தியெல்லாம் தெளியுது. என்ன இந்த வசனம் அவன் ஜீவியத்தையே மாத்துது. அல்லேலூயா. ஆமா, கவனிங்க, வசனம் உள்ள போக போக நம்ம புத்தியெல்லாம் தெளிஞ்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க காரியத்தை மற்றவங்க பார்க்குற மாதிரி நீங்க பார்க்கவே மாட்டீங்க. மற்றவங்களோட அணுகுமுறை ஒரு மாதிரி இருந்தா உங்களுடைய அணுகுமுறை நிச்சயமா வேற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, நீங்க தேவனுடைய வசனத்தை வாசிச்சு வாசிச்சு உங்க சுபாவங்கள் மாறிவிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த வசனம் என் சுபாவங்களை மாற்றும். அடிமையாய் இருந்த என்ன சுயாதீனனாய் சகோதரனாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்த என்ன பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, என்னுடைய மோசமான சுபாவங்களை, கேடான கெட்ட குணங்களை மாற்றி என்ன நல்ல குணங்களா, பரிசுத்தவான்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற குணங்கள் உள்ளவனா என்ன அது என்ன பண்ணிடுதுன்னா மாற்றி விடுகிறது. ஆமென். கவனிங்க, அப்ப சுவிசேஷத்தினுடைய மேன்மை என்ன, அது உருமாற்றம் அடைய செய்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய நிலையிலிருந்து வேற நிலைக்கு என்ன கொண்டு போகுது. ரெண்டாவதா, இந்த சுவிசேஷத்தினுடைய அடிப்படை சத்தியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதை மட்டும் டைம் ஆயிடுச்சு, நான் 2 விஷயத்த சொல்லிடுறேன். சுவிசேஷத்தினுடைய அடிப்படை, அதுல ஒரே ஒரு வசனம் இருக்கு. 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நீங்க வாசிச்சீங்கன்னா, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உங்க பைபிள்ல அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நைட்ல ஒருவேளை நீங்க போய் ஜெபிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா, ஆண்டவரே நீர் செலுத்தி தீர்த்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நான் செய்த அநியாயங்களுக்கு நீர் செலுத்தி தீர்த்து விட்டதற்காக உமக்கு நன்றி. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே என்னன்னா, நான் செலுத்த வேண்டிய ஒன்றை, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல என் ஆண்டவர் எனக்காக தண்டிக்கப்பட்டார்.
நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். என்னுடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவத்திற்கான தண்டனையாகிய மரணத்தை அவர் என்ன பண்ணாரு? தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நான் மரணத்தை ஜெயித்து நித்திய நித்தியமாய் வாழப் போகிறேன். ஆமென். எனக்கானதை அவர் செலுத்தி தீர்த்திட்டாரு. இனி நான் செலுத்த வேண்டியது இல்ல. அல்லேலூயா. நான் சொல்றேன், பவுல் எவ்வளவு உண்மையா, பவுலே இவ்வளவு உண்மையா எழுதுவார்னா, நான் செலுத்தி தீர்ப்பேன்னு சொன்னவர், என் கணக்கில் வச்சுக்கங்கன்னு சொன்னவரே அதுல கரெக்டா இருப்பார்னா சர்வலோகத்தின் தேவன். ஆமென். இப்ப இந்த ஒனேசிமு யாருடைய வார்த்தையை நம்பி இப்ப பிலோமன் கிட்ட போறாரு? பவுலோட வார்த்தையை நம்பி போறாரு. ஏன்னா இவர் சொல்லிட்டாருன்னா அவர் செய்வாரு, அவர் செலுத்தி தீர்த்துருவாரு. நான் செஞ்சிட்டேன் தப்பு, என் மேல அநியாயம் இருக்கு, என் மேல கடன் இருக்குது, நான் என்ன பண்ணணும்னா இப்ப போனா அவர் கேட்டார்னா நான் யாரை கை காட்டுவேன்? பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் பிதாவுடைய சமூகத்துக்கு போறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறது. அவர் செலுத்தி தீர்க்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய எல்லா கடன்களையும் அவர் செலுத்தி தீர்த்துட்டாரு, எல்லா அநியாயங்களையும் அவர் செலுத்தி தீர்த்துட்டாரு. ஆமென். ஆகவே தேவ சமூகத்துக்கு முன்பாக போறதுக்கு இப்ப நமக்கு தைரியம் கிடைச்சிருக்கிறது. காரணம், அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் செலுத்தி தீர்க்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல தவறி இருக்கிறியா? உன் குற்றங்கள் உன்னை உள்ளுக்குள்ள இருந்து உறுத்துதா? குற்ற மனசாட்சி உன்னை குத்துதா? நான் சொல்றேன், அவர் செலுத்தி தீர்க்கிறார். அவர் செலுத்தி தீர்க்கிறார். ஆமென். ஆமா, உன் அநியாயத்தை எல்லாம் அவர் செலுத்தி தீர்க்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். சிலுவையினுடைய மாண்பு என்ன அப்படின்னா, கவனிங்க, சிலுவையினுடைய மாண்பு, மகிமை எதுல இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 21வது வசனம் மன்னிப்புல இருக்கு. இந்த லெட்டரை எடுத்துட்டு போற ஒனேசிமுவை இவரு ஏற்றுக்கொள்வார்னு நிச்சயமா சொல்றாரு பவுல். நீங்க பாருங்களேன், அந்த 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து, நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து, இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதுகிறேன். நல்லா கவனிங்களேன். செய்வீர் என்று அறிந்து, இணங்குவீர் என்று நிச்சயித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிலமோனுக்கு இப்ப ஒனேசிமுவின் மேல் இருந்த எல்லா கோபங்களையும் அவர் மறந்து, அவன் செஞ்ச தவறையெல்லாம் மன்னிச்சு இப்ப அவனை ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் ஆயத்தமா இருப்பார்னு பவுல் இங்கேயே சொல்றேன். நான் நிச்சயமா சொல்றேன், நீ அவனை மன்னிச்சிருவ. நான் நிச்சயமா சொல்றேன், நீர் அவனை ஏற்றுக்கொள்வீர் அப்படின்னு நான் நிச்சயித்து இணங்குவீர். அப்ப மன்னிக்கிறதுக்கான மனப்பான்மை இங்க பிலமோன் கிட்ட இருக்கிறத பவுல் நிச்சயிக்கிறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன். ஒண்ணு, பிதாவாகிய தேவன் உங்களை மன்னிப்பாருன்றத கிறிஸ்து நமக்கு தெளிவா சொல்லி இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நமக்கு அவர்கிட்ட மன்னிப்பு இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில உங்களை விட்டு பிரிந்து போன ஒனேசிமுக்கள், உங்களுக்கு துரோகம் செய்த ஆட்கள் இன்றைக்கு ஒருவேளை உங்களை பார்க்கறதுக்கு வராங்கன்னா, நீங்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ள மன்னிக்க தயாரா இருக்கீங்களா? உங்களால மன்னிக்க முடியுமா? நான் மன்னிச்சிடுவோம் பிரதர், நான் மன்னிச்சிடுவோம் பிரதர். சில நேரத்தில் சில ஆட்கள் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க மேல கோவம்லாம் இல்லை பிரதர், ஸ்தோத்திரம் அப்படின்னு பார்க்காம மட்டும் போவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள் எப்படி மன்னிப்பு கொடுப்பாங்க தெரியுமா? எனக்கு ஒன்றும் உன் மேல கோவம்லாம் இல்லைம்மா, ஸ்தோத்திரமா. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த வருத்தங்களும் காயங்களையும் வச்சுக்கிட்டு மன்னிச்சிட்டேன்னு சொல்றோம். எனக்கு கோபம் இல்லை கோபம் இல்லைன்றோம். நான் சொல்றேன், கிறிஸ்துவானவர், பிதாவானவர் எப்படி மன்னிச்சார் தெரியுமா? நம்மளை பூரணமா மன்னிச்சிட்டாரு. அந்த கோபத்தினுடைய வடு கூட அவர்கிட்ட இல்லாத அளவுக்கு மன்னிச்சிட்டாரு. நீங்க அப்படி மன்னிக்க முடியுமா? கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல, அப்படிதான் வசனம் சொல்லுது. தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம என்ன பண்ணணுமா? ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணுமா? இப்ப தேவன் உங்களுக்கு எப்படி மன்னிச்சாருன்னு மட்டும் நீங்க யோகிச்சு பாருங்க. தேவன் உங்களுக்கு எப்படி மன்னிச்சாரு? கணக்கு வச்சுட்டு மன்னிச்சாரா? 7 தடவை மன்னிப்பேன், 8 தடவை மன்னிப்பேன்னு கணக்கு வச்சுட்டு மன்னிச்சாரா? கணக்கு வச்சுட்டு மன்னிச்சாரா? கணக்கு இல்லாம மன்னிச்சாராப்பா? அப்ப நீங்க எப்படி பண்ணணும்? ஆனா நீங்க மட்டும் கணக்கு வச்சிருக்கீங்க. எத்தனை வாட்டி தான் நானும் பொறுத்து பார்க்கறது, எனக்கும் டென்ஷன் ஆகாதா? ஆகக்கூடாதுப்பா. கணக்கே இல்லாம மன்னிக்கிறதுக்கு தான் நாம கிறிஸ்தவளா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அப்படி மன்னிச்சுட்டே இருந்தா அவங்க நம்ம தலை மேல ஏறி போக மாட்டாங்களா? அது அவங்க பாடு. நீ தேவனுடைய பிள்ளை,
நீ மன்னிக்க வேண்டியவன். மன்னிப்பீர் என்ற நிச்சயம் பவுலுக்கு பிலமோனை பற்றி உண்டாயிருக்கிறது. நம்மளை பற்றி தேவனுக்கு உண்டாயிருக்கணும். அவன் மன்னிப்பான். என் பிள்ளை இருதயத்துல கோபத்தையோ வருத்தத்தையோ வச்சுக்க மாட்டான். எல்லாரையும் மன்னிப்பான், எல்லாரிடத்துல அன்பா இருப்பான், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வான், எல்லாரையும் நேசிப்பான் அப்படின்னு தேவனுக்கு நம்மளை பற்றி ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. இதான் சிலுவையோட மாண்பு. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு நாம பயப்படுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லி இருக்கிறாரு. உம்மிடத்துல மன்னிப்பு உண்டு. எல்லாரும் உமக்கு ஏன் பயப்படுறாங்கன்னா உம்மிடத்துல மன்னிப்பு உண்டு. இந்த உலகம் கொஞ்சம் தப்பா போதிக்குது. தண்டிக்கிற இடத்துல தான் பயப்படுவாங்கன்னு உலகம் தப்பா சொல்லி கொடுத்துருச்சு. எப்படி? தண்டிக்கிற இடத்துல தான் பயப்படுவாங்கன்னு உலகம் தப்பா சொல்லி கொடுத்ததுனால உலகத்தின் பல நாடுகள் எல்லாம் தண்டனைகள் எல்லாம் ரொம்ப கடுமையா மாத்திருக்கிறாங்க. தண்டிக்கிறதுனால பயப்படுறது எல்லாம் கம்மிங்க. மன்னிக்கிறதுனால வரும் பாருங்க பயம். என்னை மன்னிச்சு வாழ வச்சாரு, இந்த மன்னிப்பை நான் காத்துக்கணுமே, இந்த மன்னிப்பை நான் இழந்துடக்கூடாது, இதை நான் மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாதேன்னு ஒரு பயம் வரும் பாருங்க. அது அவனை தப்பே செய்ய விடாம பாதுகாத்து நிறுத்தம். அப்படி ஒரு மகிமை இருக்கு இந்த மன்னிப்புக்குள்ள. அப்படி மன்னிக்க கூடியவளா நீங்களும் நானும் இருங்க. பெற்றோர்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைங்க பண்ற தப்புகளை, வாலிப பிள்ளைங்க சில நேரத்துல கொஞ்சம் வழி விலகி நடப்பாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது தவறு செஞ்சாங்க அப்படின்னா நீங்க அதுக்காக ரொம்ப கடினமா நடந்துக்க, கொஞ்சம் மன்னிப்பு கொடுத்து அவங்கள சேர்த்து கொள்றதுக்கு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, கணவன்மார்கள் உங்களோட மனைவிடத்துல மன்னிப்பை காட்டுங்க, மனைவிகள் உங்களோட கணவனிடத்துல மன்னிப்பை காட்டுங்க. அப்படி மன்னிப்பை காண்பிக்க காண்பிக்க நீங்க நினைக்கிறீங்களா அவங்க தலைமையில ஏறி உக்காந்துப்பாங்க? அப்படிதான் கிடையாது. நான் சொல்றேன், நாள் வரும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். 3 முக்கியமான காரியங்களை சொல்றேன். ஒன்று, சிலுவை உங்களோட வாழ்க்கையில என்ன செய்கிறது? சிலுவை உன்னை அடிமை நிலையிலிருந்து சகோதரனாய் மாற்றுகிறது. சிலுவை உன்னை பிரயோஜனமற்றவனாய் இருந்த பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுகிறது. சிலுவை உன் சுபாவத்தை மாற்றுகிறது. ஆமே. சிலுவையினுடைய அடிப்படை என்ன சொல்றது? சுவிசேஷத்தினுடைய அடிப்படை என்னன்னா, கிறிஸ்து உனக்காக எல்லாவற்றையும் செலுத்தி தீர்த்துட்டார். ஆமே. அடுத்தது சுவிசேஷத்தினுடைய மாண்பு என்னன்னா மன்னிப்பு. நீங்களும் நானும் தேவன் நமக்கு மன்னிச்சது போல நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே இந்த மாலை வேளையில இந்த பிலமோன் நிருபத்திலிருந்து ஒனேசிமுவின் மூலமாக, பிலமோன் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த பாடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை எங்களோட வாழ்க்கையில அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பிரயோஜனம் இல்லாத எங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் உருமாற்றுவீர், எங்களை நீர் உருவாக்குவீர், எங்களுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீர் அப்பா. அல்லேலூயா. எங்களுக்காக நீர் செலுத்தி தீர்த்த கடனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. நீர் செலுத்தி தீர்த்த கடனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். செய்த நன்மை ஆயிரங்கள் நன்றி தகப்பானே, நன்மை செய்திரே. ஆஹா, நன்றி தகப்பானே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்த நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்த நீர் அன்பு கொண்டே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி
நன்மை செய்திரே. ஆஹா நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஆண்டவர் அவருக்கென்று வாழ நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய மகனாய் சகோதரனாய் மாற்றி இருக்கிறார். ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த நம்ம, பாவத்துக்கு கீழே, பிசாசுக்கு கீழே, சாபங்களுக்கு கீழாக, விக்கிரகங்களுக்கு கீழாக விற்று போட்டிருந்த நம்மை அவர் தமக்கென்று வாழ பிரித்தெடுத்தார். அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். என் சுபாவங்களை மாற்றினார். எனக்கான கடனை செலுத்தி தீர்த்தார். என்னை முழுவதுமாய் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். நான் இப்ப என்ன செய்ய போறேன்? என்னை சுற்றி இருக்கிறவங்களை நான் மன்னிக்கிறேனா? என்னால என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை மன்னிக்க முடியுதா? மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஒரு காலத்துல ஓடி போன என்ன தேவன் ஏற்றுக்கொண்டாரே, இன்னைக்கு அது போல ஓடி போகிற மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, அப்படி மன்னிக்கவும் மக்களை ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. கோபங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நீண்ட காலமா இருதயத்தில் வைத்திருக்கிற அந்த தழும்புகள் எல்லாம் மாறட்டும். மன்னிக்கவும், அன்பு செலுத்தவும், ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.